இருக்குது. சரி, ஒரு வழியா இருந்த பாதை இப்ப 3 வழியா இருக்குது. எந்த வழியில போறதுன்னு தெரியல. இந்த 3 வழியா பெரிய இடத்துல உட்காந்து பாப்போம். யாராவது ஆடு மேய்க்க அண்ணன் மாதிரி வந்தாங்கன்னா வழி கேட்டு உங்க தாய் மாமா வீடு போவோம்ப்பா. பாருங்க. அம்மா யாரப்பா? யாரம்மா தாங்கள்? நீ யாரு? நான் ஒரு நாடாளக்கூடிய மன்னனுக்கு நான் ஒரு மந்திரி அம்மா. சரி, நீ மந்திரியா இருந்தா மந்திரி மட்டும்தான் இந்த கனகத்துல இருக்கிறியா? இல்லம்மா, என் மகாராஜா அங்க பாடிகுளத்தில் இருக்கிறார். நான் யாரு என்ற விவரம் எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லப்பா. சரிம்மா. உங்க அரசர் இருந்தா அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். சரிம்மா. மன்னா மன்னா, யாரோ ஒரு பெண் அழுது புலம்பிக் கொண்டு கனகத்தில் இருக்குதுங்க. யார் என்று கேட்டால்? ஆமா ஆமா, உங்க அரசரிடம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி விடுச்சுங்க. அப்படியா? ஆமாங்க. சரி, நாளை சென்று பார்த்தேன். தாயே, ஐயா, ஆரியணிய கானகம் என்றால் மிருக ஜாதிகள் வாழும் கானகம். காடு வளர்ந்த நீலே அம்மையே, ஐயா, காடு வளர்ந்த நீலே காடு வனந்த நிலை கதறி அழுகின்றாய். ஆரணிய கனகத்திலே அழுது புலம்புகின்றாய். நாடு என்ன, நகரம் என்ன, ஊர் என்ன, பேர் என்ன, மன்னவர் அடித்தாரா, மனங்கலங்கி வந்தாயா, உன்னை கொண்டவர் தான் அடித்தாரா, நீ கோபம் கொண்டு வந்தாயா? தாயி, ஆரணிய கனகத்திலே அழுது புலம்பி தவிக்க காரணம் என்ன தாயி? ஐயா, மன்னவர் அடித்தாரா, மனங்கலங்கி வந்தியான்னு கேக்குறீங்களா? ஐயா, ஐயா, நான் என்னவென்று சொல்வேன் ஐயா.
எனக்கு வந்த விதிவசத்தை கொண்டவர் அடித்தாரா, மனநொந்து வந்தியா, கொண்டவர் அடித்தாரா, கோவித்து வந்தியான்னு கேக்குறேன். என்ன மண்டவரும் அடிக்கல, நான் மனநொந்து வரல சாமி. என்ன கொண்டவரும் அடிக்கல, நான் கோவித்து வரலையா. நாடி அரிது அரிது மானிடா பிறந்தது அரிது. அப்படி மானிடரா பிறந்து ஒரு கருமத்தை செய்பவர் எங்க போவாங்க கருமத்தை தீர்க்க? காசிக்கு. ஒரு நாடாளக்கூடிய காசி நாடு. அப்படியா அம்மா? காசி நாடு உன்னது என்றால் நான் ஏன் கேட்கிறேன் என்றால், எந்த நாடு என்று தெரிந்தால் நான் ஒரு நாடாளு மன்னன். நாடாளு மன்னனுக்கு என்னை தெரியாமல் இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. அதனால இன்னாருடைய மனைவி என்று தெரிந்தால் அவரிடத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன். இல்லை என்றால் அருணை காணகத்தில மிருக ஜாதிகள் தெரிந்துவிடும். அம்மையே, தாயே, காசி நாடு உனது என்றால் உன் கணவருடைய பெயர் என்ன? மாலை தரித்த மணமாலை கொண்டதோர் கணவனுடைய பெயரை உரைத்தால் உன்னை கொண்டு சேர்த்து விடுவேன் தாயே. கட்டிய கற்புடைய பெண்கள் கணவன் பெயரை தன் வாயால சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது போல என் கணவர் பெயரை என் வாயால நான் நாவினால் சொல்ல மாட்டேன் சாமி. ஒரு மனிதருக்கு இயற்கையிலே ஒரு பெயர் வைத்தால் செயற்கையிலே ஒரு பெயர் வைத்து அழைப்பார்கள். அப்படி மறைமுகமாக சொன்னால் நான் ஆடாளு மன்னன், நான் அறிந்து கொள்வேன் தாயே. மறைமுகமாக என் மன்னவர் பெயர் சொன்னா நீங்க அறிந்து கொள்வாயா? நிச்சயமாக. ஒரு நாட்டிலே உள்ள ஒரு மக்களாகப்பட்டவர் ஒரு கருமத்தை செய்த கருமத்தை தீர்க்க எங்கு செல்வார்கள்? ஒரு கருமத்தை பாவத்தை செய்தால் காசிக்கு செல்வார்கள். ஒரு நாடாளக்கூடிய அரசரின் மறுபெயர் என்ன? மன்னன் என்று சொல்லுவார்கள். இது இருவரையும் ஒப்பிட்டு பார்த்தா நான் கட்டிய கணவர் பெயர் வரும் சார். இரண்டு பதத்தை ஒன்று சேர்த்தினால் என் மன்னவர் பெயர் வரும். அதுதான் என் புருஷன் பேரு. கருமத்தை செய்தால் காசிக்கு போவார்கள். நாடாளும் அரசனுக்கு மன்னன் என்று ஒரு பெயர். காசி மன்னன், காசி மன்னன். காசி மாநகரத்தில் காசி மன்னனுக்கு தானே என் தந்தையை கொடுத்தேன். 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம், 10 வயது பாவாடை கட்ட தெரியாத வயதிலே நான் செல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தேனே. ஒருவேளை என் தங்கையா இருக்குமோ? தங்கா தங்கச்சிலாம் இல்லைங்க. அவங்க போய் என்ன அங்க போய் யாஜாமே உங்க தங்கச்சியே இருக்க வாய்ப்பு இல்லைங்க. உங்க தங்கச்சி எப்படி சொல்ற? ஏங்க உங்க தங்கச்சி எப்படி கட்டி கொடுத்தீங்க? ஏங்க என்னென்ன சீர்வரிசை கொடுத்தீங்க? பொன் பொருள் எல்லாமே அத உட்காந்து பால் கறக்கிறது கூட முக்காலி பொண்ணால கொடுத்தீங்க. உங்க தங்கச்சிக்கு இவ்வளவு கஷ்டம் வருமா?
ஆளு கறக்கிறதுக்கா கறக்கிறது முடியும் இல்லைங்க கரகறது உட்காந்து கரகறதுக்கு முக்காலி பண்ணாலும் கொடுத்தீங்களே. என் தங்கைக்கு இந்த நிலை வருவதற்கு என்ன குறை வைத்தேன்? என் தங்கை ஒரு நாடாளு மன்னனுக்கு கல்ல கொடுத்தேன். என் தங்கச்சி இந்த கானகத்துல வருவதற்கு என்ன தலையெழுத்து என்ன விதியா? அதற்கு தாண்டா ஒரு புத்தி மந்திரி அறிக்க வேண்டும். ஆமாங்க நான் தாங்க உங்களுக்கு ஏத்த புளுத்தி மந்திரி. அம்மையே ஐயா உன்னை அடிக்கடி நெருக்கடி செய்கிறேன் என்று என்னை எண்ண வேண்டாம். இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்வாயோ? ஆகட்டும் சாமி. தாயாவுடைய இடத்து தாயாரே யாருடைய புள்ளானே தெரிஞ்சா அது எல்லாருடைய மகள் என்று கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம். ஒரு நாடாளு மன்னனுக்கு எனக்கு தெரியாம இந்த நாட்டுல யாராவது இருக்க முடியுமா? அதனால உன்னை பெற்றெடுத்த தாய் யாரு, உன்னை பெற்றெடுத்த தந்தையாருடைய பெயர் என்ன என்று சொன்னால் உன்னை கொண்டு சேர்க்கும் இடம் பத்திரமாக சேர்த்து விடுவேன். இந்த பாவிய பெத்தவங்க யாருன்னு கேக்குறீங்களா?
பாவிய பெத்தவங்க யாருன்னு கேக்குறீங்களா? உண்மைதான். என் தாயார் ராமலிங்கம், என் தாயார் இந்திராணி. தந்தை ராமலிங்கத்துக்கும் தாயார் இந்திராணிக்கும் நான் மகளா பொண்ணா பிறந்தவன். சின்னஞ்சிறு வயதிலே என் தாய் தந்தை மடிந்து விட்டார். அவங்க செத்து சிவன்பதி போயிட்டாங்க, மாண்டு வைகுந்த போயிட்டாங்க சாமி. இந்த பெண் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏழடியை சேர்ந்து பேரிடியாக என் தலைமையில விழுவதை போல இருக்கிறது. பெரிய பாறாங்கல் என் தலைமையில இடி இறங்குவதை போல இருக்கிறது. ஒரு வேலை என் தங்கச்சியா இருக்குமோ, என் உடன்பிறப்பா இருக்குமோ? அப்படிலாம் இருக்காது சாமி. ஆடு போல ஆடு, மாடு போல மாடு சாமி, மனுஷன் போல மனுஷன். எங்க அம்மா பேரு கொடுத்தா இந்திராணி, அதுக்கிட்ட உங்க அம்மா ஆயிட முடியுமா? ஆட்ட போல ஆடு உண்டு. ஆமா, ஆட்ட போல மாட்ட போல மாடு, மாடு உண்டு. மனுஷன் போல மனுஷன். அப்படியா? அதானே என் தங்கச்சிக்கு இந்த நிலை வருவதற்கு வராதுங்க. என்னடா குறை வச்சு ஒரு நாடாள கூடிய மன்னனுக்கு கொடுத்துருக்கிறோம். நம்ம வண்டியா சீர்வரிசை ஓட்டி விட்டுருக்கிறோங்க. நம்ம தங்கச்சிக்கு என்ன குறை வந்துட்டு போகுது? உண்மைதான். இப்பதான்டா எனக்கு அறிவே பிறக்குது. ஆமா சாமி, நான் அப்பப்ப பக்கம் இருக்கணும் சாமி. அதுக்குதான் ஒரு புத்தி வந்திருக்கேன். ஆமாங்க. உன்னை கும்பிட்டு கேட்கிறேன், உன்னை அடிக்கடி நெருக்கடி செய்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். ஆமா, இதுதான் கடைசி கேள்வி. இதற்கு மட்டும் பதிலளித்து விட்டால் இனிமேல் உன்னை கேள்வி என்பதை கேட்க மாட்டேன் சாமி. கூடி பிறந்தவரே உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. அதனால கூடி பிறந்து கூட்டுப்பால் உண்டு, சேர்ந்து பிறந்து சேனைப்பால் உண்டு. உன்னுடன் பிறந்த அண்ணனோ தங்கையோ இல்ல அக்காவோ தங்கையோ யாராவது கூடி பிறந்தவர் உண்டா? சேர்ந்து பிறந்தவர் யாராவது இருக்கிறாரா? இந்த பாவிக்கு கூட பிறந்தவங்க இருக்கிறாங்களா கேக்குறீங்களா ஐயா? தாங்கி
என் ரத்தமே, என் உடன் பிறந்த பாசமே. ஐயோ, 5 சிறு வயது அறியாத பருவத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால என் தங்கச்சி என்று கூட எனக்கு அடையாளம் தெரியாம போய்விட்டது. ஐயோ, சேர்ந்து பிறந்து சேனிப்பால் உண்டு, கூடி பிறந்து கூட்டுப்பால் உண்டு. நம்ம எள்ளுக்குள்ள என்ன போல இனிபடியாக வந்திருந்தோமே என் ரத்தமே, என் தெய்வமே. ஐயோ அம்மா, அம்மா, ஏனம்மா எந்த கதி, என்னம்மா உனக்கு தெரியல, ஏனம்மா எப்படி ஆடைகள் எல்லாம் பஞ்ச ஆடைகளை கட்டி அழுத கண் சிந்தனையாக இந்த நிலையிலேயே கானகத்தில் என் தங்கையை பார்க்கும் விதி எனக்கு ஏன் போட்டானோ கடவுளே. ஐயோ தங்கா, கூட பிறந்த பாவி என்ன பாருண்ணா, கூட பிறந்த பாவியோட நிலைமைய பாருண்ணா. தங்கை, இந்த அண்ணன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து விட்டாயா? இந்த உடன்பிறப்பு உன் ரத்தத்தின் ரத்தம் உன் சகோதரன் இருக்கிறான் என்பதை மறந்து விட்டாயா அம்மா? சின்ன வயசுல என்ன திருமணம் செஞ்சு அனுப்புனீங்க. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஒரு நாள் கூட வந்து என்னை எட்டி பார்க்கல. ஒரு தங்கைய கட்டி கொடுத்தமே அவன் உயிரோட இருக்கிறாரா இல்லையானு கல்யாணம் பண்ணும் போது நான் என்ன சொன்னேன்? அம்மா, அப்பா அம்மா இல்லாத புள்ள, நான் உன்னை ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தா பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பேர் எடுத்து கொடுக்கணும். அதனால என் தங்கச்சி நல்லா பொழைக்கிறா அப்படின்னு 4 பேரு பேசி என் காதுக்கு வந்தா வருஷத்துல 3 தடவை வந்து உன்னை பாக்குறேன்னு சொன்னா. என் தங்கச்சி நல்லா பொழைக்கல பொறுத்தனோட அப்படி என்று சொன்னா வருஷத்துல ஒரு நாள் கூட வந்து உன்னை பார்க்க மாட்டேன் என்று சொன்னேன். அதை வைராக்கியமா வைத்துக் கொண்டு கல்யாணம் ஆன நாள் முதலா நீயும் இந்த அண்ணனை தேடி வரல, நானும் ராஜாங்க விசாரணை ராஜாங்கத்தை பார்த்து கொண்டு நானும் என் தங்கச்சி பார்க்க வரல. இந்த நிலையில குடிமக்களோட நலனையெல்லாம் கருதி குடிமக்கள் நலனை போக்குற உனக்கு கூட பிறந்த பாவியோட நிலைமையை பார்க்க தெரியலையே. இந்த அண்ணன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து விட்டாயா? ஒரு கடிதம் எழுதிருந்தா காத்தா பறந்திருப்பேன், உன் கஷ்டத்தை எல்லாம் போய்க்கிருப்பேன். ஒரு சீட்டு எழுதியிருந்தா சிட்டா பறந்திருப்பேன், உன் சிரமத்தை எல்லாம் தீர்த்திருப்பேன். ஒரு ஓலை எழுதியிருந்தா ஓடி வந்திருப்பேன், உன் துயரத்தை போய்க்கிருப்பேன். அம்மா, இந்த அண்ணன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து விட்டாய் அம்மா. நான் சீட்டு எழுவதற்கு காசு இருந்திருந்தா என் கடைசி குழந்தைக்கு ஒருவேளை பாடு வாங்கி பாலுக்கு சக்கரை பத்தலங்கிற காலம் போய் என் குழந்தைங்க கூடுக்கு உப்பல்லன்னு சொல்லுதண்ணா. இந்த நிலை உன் நாட்டிற்கும் உனக்கும் வர என்னம்மா காரணம்? நாடாள இளவரசனுக்கு என்ன திருமணம் செஞ்சு வச்ச உன் வார்த்தைக்கு என்னங்க 41 வருஷம் எங்க நாட்டுல நாங்க நன்மையா வாழ்ந்தோம். 12 வருஷ காலமாக எங்க நாட்டுல மாறி இல்ல மழை இல்ல. எனக்கு பஞ்சமனோ பஞ்சம் பெருத்த பஞ்சமண்ணா பெருத்த பஞ்சம்னா. பஞ்சம் என்று வந்தால் படி எழுப்பதற்கு நான் தான் பொண்ணு நகைகளும் தங்க நகைகளும் வாரி வாரி வண்டி வண்டி அனுப்பினேனே. நீங்க கொடுத்த தங்க நகையெல்லாம் எங்க நாட்டில் உள்ள மக்களுக்காக தவிட்டுக்கு விலமதிச்சோம். பொண்ணு நகையெல்லாம் பொட்டிக்கு விலமதிச்சோம். நாட்டில் உள்ள குடிமக்கள் நல்லாக இருக்கணும் எங்க மன்னவராகப்பட்டவர் நானும் அந்த நகையெல்லாம் அள்ளி கொடுத்து என்கிட்ட இப்போ ஒண்ணும் இல்லன்னா. அது போனால் போகட்டும். ஏரி நிறைந்திருக்கும் எருமைக்கடா செய்தனும், பட்டி நிறைந்திருக்கும் பசு மாட்டு செய்தனும், குட்டை நிறைந்திருக்கும் குறுமையாடு செய்தனும். இப்படி உட்கார்ந்து மோர்கடைய பொன்னால முக்காலி, சாஞ்சி முறை மோர்கடைய தங்கத்தால நாற்காலி, இப்படி கறிவேப்பில உப்பை தவிர அனைத்து சீர்வரிசும் கொடுத்தேனே. அதெல்லாம் என்னமாச்சு? நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் செய்ய தொழில் இல்ல, பெய்ய மழை இல்ல. மழை இல்லாத காரணத்தினால் நாட்டில் உள்ள மக்கள் அயல் நாடு போவதை எங்கனால பார்க்க முடியல. எங்க கிட்ட இருப்பதெல்லாம் நாட்டு மக்களுக்காக கொடுத்து விட்டோம் அண்ணா. எல்லாம் விற்று விற்று விலை மாறி தன் நாட்டு மக்களுக்கு கொடுத்து விட்டு கடைசியில உன் பிள்ளைகளை காப்பாற்ற வழி இல்லையா? என் பிள்ளைங்களை காப்பாற்ற வழி இல்லாம
இன்னைக்கு நான் உன்னை தேடி வந்தேனா என் பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை சோறு இருந்தா கூட என் பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை கஞ்சிருந்தா நீயாவது ஊத்துவி அண்ணா. கவலைப்படாதம்மா. என் ரத்தத்தின் ரத்தமே, இந்த அண்ணனை காணகத்தில் பார்த்து விட்டாய் அல்லவா? இந்த உடன்பிறப்பை இந்த காட்டிலே கண்டு விட்டாய் அல்லவா? உனக்கு மட்டும் இல்லம்மா, உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் பசி பட்டினி பஞ்சம் எல்லாம் இந்த கானகத்தோடு போய்விட்டது என்று நினைத்துக் கொள்ளமா. இந்த அண்ணன் நான் இருக்கிறமா, என் உடம்புல இருக்கிற உயிர் ஒண்ணு போயிட்டா மட்டும்தான் போச்சு. இல்லனா என் தங்கைக்காக நான் எதையே செய்வேன் அம்மா, எதையே செய்வேன் அம்மா. இந்த கானகத்திலே உன்னை கண்ட உடனே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பயிருக்கெல்லாம் மழை மேகங்கள் சூழ்ந்ததை போல வாடிய பயிருக்கெல்லாம் மழை மேகங்கள் சூழ்ந்ததை போல இன்னைக்கு தாயில்ல பிள்ளைக்கெல்லாம் தாயது நேர்ந்ததை போல் பந்தபசி பட்டினி எல்லாம் பறந்தோடி பாத மேகதி என்று விழுந்தேன் அண்ணா. பயிருக்கெல்லாம் மழை மேகங்கள் சூழ்ந்ததை போல் தாயில்லாத பிள்ளைகள் எல்லாம் தாய் முகத்தை கண்டது போல இந்த கானகத்தில் உன்னை பார்த்ததும் என் பஞ்சம் பசி பட்டினி எல்லாம் போய் அண்ணாடு பறந்தோடி பாதத்திலே நான் விழுந்தேன். அண்ணனை கண்டுவிட்டாய் அல்லவா? வாடிய பயிருக்கு எப்படி மழை மேகங்கள் சூழ்ந்து பனித்துளி துளித்தால் அந்த பயிர் எப்படி செழிப்பாயிருக்குமோ அதை போல நீ என்னப்படியே இந்த அண்ணனை கண்டுவிட்டாய் அல்லவா? இனிமேல் உனக்கு பசி பட்டினி பஞ்சம் என்பதே இருக்காதம்மா, கவலைப்படாதம்மா. எங்க அண்ணி நல்லா இருக்கிறாங்களா? பாருங்க தாயே, என் தங்கை ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம அண்ணனை தேடி வந்திருக்காங்க. வந்த இடத்துல கூட என் அண்ணி நல்லா இருக்காங்கன்னு கேக்குறாள். இந்த மனசு யாருக்கு வரும்? அம்மா, உன்னோடு நான் பிறந்தது நினைத்து நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. அம்மா, இருந்தாலும் நான் ஒண்டி ஒருவடா வரல. என் பிள்ளைங்க 7 பேர்த்தி நான் கூட கூட்டிட்டு வந்திருக்கிறேன்னா. எங்கம்மா? கண்ணே மக்களா, யாரு ஒரு ஆடவரோடு நீங்க எவ்வளவு நேரம் தனியா பேசிட்டு இருக்கீங்க? யாருமா இவரு? எந்த தாய் வீட்டுக்கு உங்க தாய் மாமா வீட்டுக்கு உங்களை அழைச்சிட்டு போலான்னு வந்தனோ அந்த தாயோட பிறந்த தாய் மாமா இவருதானப்பா. இவரு ஆமா மகனே, என் தாயாரை பார்ப்பதற்கு என் தாயாருக்கு பிறந்த உங்க தங்கை மகளாகப்பட்ட இந்த 7 பேர் இந்த குழந்தைகளை பார்ப்பதற்குமா நீங்க வரவில்லை?
ஏன் மாமா இவ்வளவு நாட்களே எங்களை பார்க்கறது வரல? மருமகனே, ஆமா. ராஜன் ஒரு நாட்டிற்கு அரசன் என்பதால் மக்களின் குறை தீர்ப்பதற்கே எனக்கு நேரம் போதவில்லை. அதனால தங்கையை வந்து பார்க்கவில்லை, தங்கைக்கு பிறந்த மக்களையும் வந்து பார்க்கவில்லை. சரி மாமா. அதனால கவலைப்படாதீங்கப்பா. மாமா, நாங்கள் சாப்பிட்டு 3 நாள் 6 பொழுது மாமா. எங்களுக்கு பசியாகப்பட்டு அதிகரித்து கொண்டே போகிறது மாமா. கவலைப்படாதப்பா. உங்களுடைய பசி பட்டினி பஞ்சம் எல்லாம் இன்று ஒரு காணிக்கத்தோடு தீர்ந்து விட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அதனால உங்களுக்கு மாங்கனி, தேங்கனி, பால் பதார்த்தங்கள், அன்னம், அமுது என்று 32 வகையான பதார்த்தங்கள் நம்முடைய அரண்மனையில் இருக்கிறது. உங்களுக்கு பசி என்பதே இனி வராது. அதனால கவலைப்படாத அம்மா. மக்களை கூட்டிட்டு போ. மக்கள் விளையாட மான் வேட்டை ஆடி வருகிறேன், குழந்தைகள் விளையாட குயில் வேட்டை ஆடி வருகிறேன். தங்கச்சை பார்த்த உடனே நான் அரண்மனைக்கு போய்விட்டா பாரு, தங்கச்சை பார்த்த உடனே மக்களை காப்பாத்தாம அவன் பாட்டுக்கு தங்கச்சி பாசத்தோட வந்துட்டான் அப்படி என்று சொல்லி முன்னை விட்டு பின்னே சொல்லுவார்கள். அதனால குடிபடிகளின் குறை தீர்க்க நான் வேட்டையாடி வருகிறேன். நீ முன்ன போமா, நான் பின்னாடி வந்து விடுகிறேன். சின்ன சிறு வயதுல என்ன திருமணம் செய்து கொடுத்தப்ப இந்த வழியில வந்தவ. இன்னைக்கு ஒரு வழியா இருந்த பாதை இன்னைக்கு 4 வழியா பிரிஞ்சிருக்குது. இதுல எந்த வழியில போனா நம்ம அரண்மனைக்கு போக முடியும்? அம்மா, எந்த வழி தெரியுமா? எந்த வழி? தங்கையை கிழக்கு தலைவாசலிலே கிளைமான்கள் கட்டிருக்கும். மேற்கு தல வாசலில மேலையாடு கட்டிருக்கும். வடக்கு தல வாசலில வாழமரம் அடையாளம், தெற்கு தல வாசலில தென்னை மரம் அடையாளம், உயர்ந்த மாளிகை, உப்பரிக்கை மாளிகை, உயர்ந்த மாளிகை முன்பதாக பட்டத்து வெள்ளையான கட்டிருக்கும். அம்மா, அதுதான் நம்முடைய அரண்மனை. அப்படியா? ஆனா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள்ல இருந்து நீ எந்த திசையில கல்யாணம் பண்ணிட்டு போனியோ அந்த திசையை பார்த்து பார்த்து அந்த யானதாமா தினமும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. அப்படியா? ஆமா. இன்று வந்து விட்டேன், நான் போய் பாக்குறேன். இதோ சின்ன வயசுல உன்னை தோல் மேல எடுத்து வளர்த்துறாங்க மந்திரி. மந்திரி, என் அருமை சகோதரி, என் தங்கைக்கு இன்று முதல் பசி பற்றி பஞ்சம் என்பது இருக்கக்கூடாது. அதனால நம்முடைய அரண்மனைக்கு போகிற வழியை காட்டிவிட்டு வந்துவிடு, நாம் வேட்டையாடி பிறகு செல்வோம். அப்படியே ஆகட்டுங்க. பத்திரமாக சென்றுவோம். ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். என்னம்மா? இந்த கானகத்திலே உன்னை பார்த்தேன், பார்த்த நொடி மனசுல ஆனந்தமா இருக்குது. சரி, ஆனா திரும்ப உன் முகத்தை பார்க்க அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, என் மனசு தாங்காதம்மா. நம்ம இருவரும் ஒன்று சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதண்ணா. இன்னைக்கு உடனே வாங்க, சீக்கிரமா நம்ம இருவரும் ஒரு தட்டுல சேர்ந்து சாப்பிடலாம்னா. எனக்கு ரொம்ப நாளா ஆசைமா. தங்க கிண்ணியில வெள்ளி பாத்திரத்துல சாதத்தை போட்டு எங்க என் தங்கைக்கு நான் ஊட்ட, என் தங்கை எனக்கு ஊட்ட ரொம்ப நேரம் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குதுமா. நான் வந்து விடுகிறேன். மக்களே, போய் வருங்கள். மாங்கனி, தேங்கனி, பால் பதார்த்தங்கள் இருக்கிறது. அரண்மனை சாப்பிடுங்கப்பா. போய் போய் ஆகட்டும்.